திமுகவை சேர்ந்தவங்களும் சரி, அதிமுகவை சேர்ந்தவங்களும் சொல்கிறாங்க, பெண்களுக்கு வந்து நாங்கள் தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், 1000 ரூபாய் வந்து மாதம் மாதம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாம் சொன்னவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. 2021 இவங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க, அதிமுக என்னென்ன அவங்க வந்து ஆட்சியில் தவற விட்டாங்களோ அதை எல்லாத்தையும் நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சிக்கு வந்தது. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா வெறும் போராட்டம் மட்டும்தான் நடக்குது. என்னென்ன போராட்டம்னா தூய்மை பணியாளர் போராட்டம், செவிலியர் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர் போராட்டம், இடைநிலை ஆசிரியர் போராட்டம். இது வந்து அவங்களா வந்து போராட்டம் நடத்தலை, தூண்டி விடலை. இவங்க என்ன கொடுக்குறேன்னு சொன்னாங்களோ அதை வந்து கொடுக்கல. பகுதி நேர ஆசிரியரை வந்து நாங்கள் நிரந்தரமாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி தூய்மை பணியாளரையும் நாங்கள் நிரந்தரமாக்குவோம்னு சொன்னாங்க. அதெல்லாம் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தனியார் துறைக்கு அவங்கள வந்து தூய்மை பணியாளரை மாற்றிட்டாங்க. மாற்றிட்டு இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா சாப்பாடு கொடுக்குறாங்க. எங்களுக்கு பொருளாதார நாங்களே உயர்த்திக்கிறோம், எங்களுக்கு வந்து வருமானத்தை உயர்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நாங்கள் அதெல்லாம் தர மாட்டோம், நாங்கள் வந்து உங்களுக்கு சாப்பாடு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த சாப்பாடையாவது ஒழுங்காக தராங்களா? அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போய் குப்பையில் கொட்டுறாங்க. சாப்பிட முடியல, ஹைஜீனியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போய் கொட்டுறாங்க. நீங்கள் அப்புறம் இதெல்லாம் வந்து வெறும் வாக்கு, நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து வாக்கு சேகரிக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னா இல்லை. அதாவது இது எங்கே எப்போனா 2023 இது பண்ணது, அதாவது பதிவு செய்யப்பட்டது. 6999 போக்சோ வழக்கு வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. அந்த நிரூபிக்கப்பட்டதில் 103 கோடி வந்து நிவாரணம் கொடுத்துருக்காங்க. கோர்ட்டு வந்து சொல்லி நீங்கள் வந்து இவங்களுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 98% வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஷீட்லேயே பதிவு பண்ணல. போக்சோ அதாவது வழக்கே வந்து பதிவு பண்ணல. இது எப்போனா 2023 அப்புறம் வந்து கம்மியாயிடுச்சு. வழக்கே வந்து பதிவு பண்ணவே இல்லை. இதெல்லாம் வந்து யார் பண்ணுறாங்கன்னா திமுக சேர்ந்தவங்களே பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னா இப்போ கிருஷ்ணகிரியில் 2.5 வயசு குழந்தைய வந்து பாலியல் வன்புணர்வு செய்கிறதா இருக்கட்டும், இது பண்ணது யாருன்னா திமுக நிர்வாகி. அதே மாதிரி விமானம் அந்த பணிப்பெண்ணை வந்து பாலியல் சீண்டல் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் திமுக நிர்வாகி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் அரசு காப்பகம் அதில் இருந்த 83 குழந்தைங்களை வந்து அவங்கள வந்து வேறு இடத்துக்கு வந்து மாற்றிருக்காங்க. எதனாலனா அங்கே வந்து துன்புறுத்தியிருக்காங்க, வசைப்பாடுதல். ஏன்னா அவங்க வந்து எந்த ஆதரவும் இல்லாமல் இருக்காங்க. நாங்கள் ஆதரவு தரேன்னு சொல்லிட்டு ஒரு காப்பகத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வரீங்க. அவங்கள ஒழுங்காக பாதுகாக்க முடியாமல் இந்த அரசு வந்து தவறி இருக்கு. இதெல்லாம் கவர்மெண்ட் ஃபெயிலியர். அந்த குழந்தைங்கள வந்து மிரட்டுறது, உணவு கொடுக்காம கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை மாவட்டங்கள் இருக்குது, இத்தனை காப்பகங்கள் இருக்குது. அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கக்கூடிய காப்பகங்கள் நடக்கக்கூடிய தவிர கவர்மெண்ட் ஃபெயிலியர் சரியானதா இருக்கு இல்ல. அதாவது எங்கேயுமே நடக்கக்கூடாதுன்றது தான் என்னோட எல்லாருடைய வாதம். அதான் நிர்வாகிகள் தவறாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஃபெயிலியர். அதுதான் சொல்றேன். இதெல்லாம் இப்போ 83 குழந்தைங்கன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லைல்ல. இப்போ ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஆனாவே நம்ம வந்து துடிக்கிறோம். அப்படின்னும் போது 83 குழந்தைகளை அதை வந்து சரிப்படுத்திருக்கணும், அதை வந்து சரிப்படுத்தணும்ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இவ்வளோ விஷயம் வந்திருக்கு. அதாவது 2021 அப்புறம் போக்சோ வழக்கே வந்து 50% மேலே இருக்குது. ஆனால் அது வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற கவர்மெண்ட் செயல்படணும். ஆனால் கவர்மெண்ட், அதாவது அந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற நிர்வாகிகளே வந்து தப்பு பண்ணால் அதை வந்து நம்ம போய் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? யாரை நம்பி நம்ம வந்து வெளியே போனால் பாலியல் சீண்டல், பஸ்ஸில் ஏறினா பாலியல் சீண்டல். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் வந்து பாலியல் சீண்டல். நைட் டைமில் வந்து காரில் போனாவோ இல்லை பைக்கில் போனாவோ திமுக நிர்வாகிகளே விரட்டுறாங்க. அந்த வீடியோலாம் வெளியே வருது. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம போயிட்டு யார்கிட்ட போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? அந்த கம்ப்ளைண்ட்டே எடுத்துக்க மாட்டுறாங்க. சரி. அப்போ நம்ம நைட்டில் வந்து இப்போ பெண் குழந்தைகள் வந்து நிறைய வந்து முன்னேறி வராங்க. அந்த முன்னேறி வரும்போது நமக்கு பாதுகாப்புன்றது அவசியம் இல்லையா? அது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம். அந்த மருத்துவமனைக்கு போகும்போது நம்ம எதுக்காக போகிறோம்? உடம்பு சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஆனால் அங்கே கழிப்பறையே சரியில்லைன்னும் போது நமக்கு அந்த நோய் சரியாகிறத விட
அதனால இன்னொரு நோய் வரும் இல்லையா? ம். பாளையங்கோட்டையில் கழிப்பிடம் போய் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு யாருமே கால் வைக்க முடியாது, ம். அந்த மாதிரி இருக்குது அரசு மருத்துவமனையில். ம். அப்போ அவங்க எல்லாம் எப்படி போவாங்க? அரசு மருத்துவமனைக்கு போவாங்களா? ப்ரிஃபர் பண்ணுவாங்களா? அதாவது ஒரு அடிப்படை தேவை, ஒரு மக்களுக்கு அடிப்படை தேவை என்னென்னா கல்வி, மருத்துவம், சாலை வசதி, இதுதான் வந்து சாப்பாடு, இதுதான் வந்து அவசியம். இதுவே நமக்கு வந்து கிடைக்கலன்னும் போது அப்போ நம்ம இந்த ஆட்சி 70 ஆண்டு ஆட்சின்னு சொல்கிறாங்க, 50 ஆண்டு ஆட்சின்றாங்க. ஆனால் அவ்வளோ வருஷமாக நீங்கள் இருக்கீங்க, இந்த அடிப்படை வசதி கூட உங்களால் வந்து பண்ணித்தர முடியல. இப்போ வந்து விஜயண்ணா வந்து திருவாரூர் போனார். அங்கே வந்து என்ன சொன்னார்னா, திருவாரூரில் வந்து அரசு மருத்துவமனையில் மருத்துவரே இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் அதுக்கு என்ன சொன்னாங்க, இல்லை அவர் வந்து பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்ட் செக் வந்து செக் பண்ணி சொன்னாங்க. அது ஃபேக்ட் செக்கா இல்லை ஃபேக் செக்கான்னு தெரியல. ஆனால் அதே வந்து திருவாரூர் மாவட்டத்தில் நான் 2 மாத கர்ப்பிணி வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர் இல்லாமல் செவிலியர் வந்து பார்த்திங்கன்னா காணொலி மூலயமா அவங்களுக்கு மருத்துவம் பார்த்துருக்காங்க, இறந்துட்டாங்க. இப்போ இந்த ஃபேக்ட் செக் வந்து இப்போ அதுக்கு பதில் சொல்லுவாங்களா? ஃபேக் செக்காக மாறிடுச்சு. அப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ என்ன சொல்கிறாங்க, ஓ அப்போவே விஜய் நான் சொன்னார் அப்படின்றாங்க. அன்றைய கணித்தார் விஜய். அன்னைக்கு வந்து அவர் செக் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. ஆனால் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து இல்லை, அவர் என்ன ஒரு ஏசி ரூமில் உட்காந்துட்டு வந்து கதை விட்டுட்டு இருக்காரு அப்படின்னு. அவர் வந்து எல்லாத்தையும் பேச மாட்டார், எது வேலிடோ அது மட்டும் தான் பேசுவார். சொல்கிறோம் ஓகேங்களா? அதான் சொல்றாங்க, எல்லாத்தையும் பேசுங்க. வேலிடான பாயிண்ட் சொல்றாருல்ல, அப்ப அது உண்மையா நடக்குது இல்ல. இப்ப அதுவே வந்து கரெக்டா வெளிச்சத்துக்கு வந்துடுது. இதே வந்து ரேஷன் கடையில வந்து சொல்றாங்க வீடு தேடி ரேஷன் வரும்னு சொல்றாங்க. நீங்க வீடு தேடிலாம் ரேஷன் தர வேணாம். கைரேகை ஒரு 83 வயசு கார்த்திகா மேடம் சொன்னாங்கல்ல, 80 வயசானவங்களுக்கு வந்து ரேஷன் பொருள் 83 வயசு ஒரு பாட்டி, அவங்களுக்கு வந்து கைரேகை விழலை. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மாசமா வந்து அவங்க வந்து ரேஷன் கடைக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கும் யாரும் கிடையாது. அப்போ அந்த ரேஷன் பொருள் வாங்க முடியாமல் அந்த பாட்டிக்கு யார் வந்து பாதுகாப்பு தருவாங்க? அந்த பாட்டி வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, எனக்கு வந்து ரேகை விழலப்பா, எனக்கு வந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்த 2வது நாள் வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கன் நிர்வாகிகள் கூப்பிட்டு அவங்கள ரேஷன் கடைக்கு கூட்டிகிட்டு போய் என்ன இதுக்கு மாற்று, அவங்களுக்கு வந்து கைரேகை விழலை, நீங்கள் கைரேகை வச்சாதான் வந்து உங்களுக்கு வந்து ரேஷன் பொருள் தருவேன்னு சொல்கிறீங்க, அப்போ அதுக்கு என்ன மாற்றுன்னு சொல்லி, ஏன்னா இதுதான் ரூல்ஸ்ன்னுவாங்க. ஓகே, உங்கள் ரூல்ஸ் படியே போகிறோம், இப்போ இந்த ரூல்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப அவங்க பக்கத்து வீட்டுக்காரரை வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாவலர்னு சொல்லி அவங்க மூலயமா வந்து ரேஷன் பொருள் மாதம் மாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து வாங்கிட்டு நன்றி சொன்னாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த விஷயத்த அந்த ரேஷன் கடையில் வேலை பார்க்குறாங்கல்ல அவங்க சொல்லியிருக்கணும்ல, பாட்டிமா இது வரல, நீ வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க யாரையாவது கூட்டிகிட்டு வாங்க, எங்களுக்கு வந்து இது வந்து எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏதாவது வழிவகை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் இதை வந்து தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த 3 மாதம் வந்து அந்த பாட்டி வந்து ரேஷன் பொருள் வாங்கியிருப்பாங்கல்ல. ஓகே. இப்போ அதே மாதிரி 5000 சொல்கிறாங்க, இப்போ வந்து 5000 ரூபாய் கொடுத்தாங்க. 5000 கொடுக்கறது ஓகே, அது எத்தனை மாதம் கொடுத்தீங்க, எத்தனை வருஷம் கொடுத்தீங்க? அதாவது கரெக்டாக வந்து எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, நீங்களாம் வந்து காசு பணம்லாம் நீங்கள் கொடுக்காதீங்க, அவங்க முன்னேற்றத்துக்கு ஏதாவது ஒரு வழிவகை செய்யுங்க. இப்போ அதே பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை வாய்ப்போ ஏதோ ஒன்று கொடுத்தா அந்த 1000 ரூபான்றது அவங்க 5000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு போகிறாங்க. அந்த 1000 ரூபாய் வச்சுட்டு என்ன வாங்க முடியும்? இப்போ இருக்கிற விலைவாசியில் 1000 ரூபாய் வச்சுட்டு ஒரு சிலிண்டர் மட்டும் வாங்க முடியுமா? அந்த சிலிண்டருக்கு மானியம் தரேன்னாங்க. அதை கேட்டால் காதில் வாங்கலை. அப்புறம் ஏன் வந்து மானியம் தரேன்னு சொல்லி நீங்கள் வந்து ஓட்டு வாங்குறீங்க? செய்ய முடியுன்றத வந்து அவங்க சொல்லணும், அப்போ தான் வந்து நம்ம கரெக்டான பாதையில் போக முடியும். இப்போ அதையும் தரல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலுக்கு 5 ரூபா குறைக்கிறேன்னாங்க, அதுவும் செய்யலை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ வந்து 1000 ரூபா கொடுக்குறாங்கல்ல, அந்த 1000 ரூபா கூட எத்தனை பேருக்கு வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்கிறீங்க? இப்போ அந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து இன்னும் கொஞ்சம் பேர் ஆட் பண்ணாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து அது கூட வாங்காமல் இருந்தாங்கல்ல. இப்போ வந்து 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2000 கொடுக்க வேணாம், 1000 கொடுக்க வேணாம். அவங்க பெண்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொழிலோ இல்லை வந்து தொழில் செய்கிற மாதிரியோ ஏதாவது ஒரு தையல் மிஷின் கொடுத்தா கூட அவங்க வீட்டில் இருந்தே வந்து இப்போ தையல் துணி தைக்கிறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து தையல் மிஷின் கொடுத்தா அவங்களுக்கு ஏதாவது உபயோகமாக ஏதாவது இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
எவ்வளோ சொல்கிறது, எவ்வளோ பாலியல் சீண்டல். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நியாய விலை கடையில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா என்ன சொன்னார், பெண்களுக்கு வந்து பெண் இடையாளர், ஆண்களுக்கு ஆண் இடையாளர் சொல்லிட்டு சொன்னாங்க. அது எப்படி இவர் வந்து செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே பெண் வந்து அதாவது அரிசி வாங்க போன ஒரு பெண்ணை சிவகாசி மாவட்டம் சங்கரங்கோயிலில் ஒரு ஆண் இடையாளர் வந்து பார்த்திங்கன்னா பாலியல் சீண்டல் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அப்போ இப்போ வந்து தெரியுதா ஏன் அவர் வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து எப்படின்னா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் பெண்கள் வந்து போயிட்டு நிம்மதியாக வரணும் அப்படின்றத அவர் யோசிச்சு தான் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கான என்ன வரைமுறையோ அதை வந்து அதை யோசிச்சு தான் அவர் வந்து பண்ணுவார். அவரோட மேனிஃபெஸ்டோலேயே அதை ஆட் பண்ணுவார். சொல்லும் போதே வந்து எப்படி பண்ண முடியும், அப்படி பண்ண முடியும். அப்போ நீங்களாம் சொன்னீங்கல்ல, எப்போ எதிர்பார்க்கல மேடம் மேனிஃபெஸ்டோ எல்லா அறிக்கை வந்து எல்லா அறிக்கை ரெடி பண்ணும் போதும் அதையும் சொல்லுவார். இப்போ இதெல்லாம் நான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இதை எப்படி நான் செயல்படுத்துவேன்றதை அவரோட மேனிஃபெஸ்டோவில் அவர் வந்து சொல்லுவார். ஒட்டுமொத்தமாக தேர்தல் அறிக்கை எப்போ வரும் எதிர்பார்க்கலாம்? எப்படி எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் வரும். சரி, இப்போ எல்லாருமே தேர்தல் அறிக்கை கொடுத்துட்டாங்களா? இல்ல வெயிட் பண்ணுங்க. அதாவது சொல்லாம இப்போ விவசாயம், இப்போ தஞ்சாவூருக்கு போனாரு, விவசாயிகளுக்கு நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமா வந்து பெண்களுக்கு வந்து பாதி பெண்களுக்கு வந்து நான் வந்து வேலை வாய்ப்பு தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதை எப்படி நான் செயல்படுத்துவேன்றத அவர் வந்து அவரோட மேனிஃபெஸ்டோவில் சொல்லுவார். எதிர்பார்க்குறோம் கண்டிப்பா. எல்லாம் பாலியல் சீண்டல். பெண்களுக்கு வந்து நாங்கள் இவ்வளோ பண்ணுறோம் அவ்வளோ பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் குற்றம் ஃபுல்லாக வந்து பெண்களுக்கு எதிராக தான் இருக்குது. இது எப்போ வந்து அதுக்கு ஒரு முடிவுக்கு வரும்ன்றது தெரியல. எல்லாம் வந்து கடவுள் தான் வந்து பார்க்கணும். பெண்கள் வந்து யோசிக்கணும். நமக்கு வந்து வீட்டில் இருந்தே வந்து நமக்கு 1000 ரூபாய் தராங்க, 2000 ரூபாய் தராங்க அப்படின்றத யோசிக்காமல் யார் வந்தால் நமக்கு வந்து நம்ம வந்து தைரியமாக வெளியே வரலாம், நம்ம சுயமாக நிற்கலாம் அப்படின்றத வந்து யோசிச்சுட்டு நீங்கள் வந்து ஓட்டு போடணும். இதுதான் என்னோட ஆசையும் சரி, அண்ணாவோட ஆசையும் சரி. தாவேக்காவோட முதன்முறை கடமையும் வந்து இதுதான், பெண்கள் பாதுகாப்பு. அதில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது.